ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kethana.vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தி மட்டும் இல்ல, டேஸ்டி மட்டும் இல்ல, பிளஸ் கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அதுதான் பாலக் பூரி. இந்த பாலக் பூரி செய்ய 4 பொருள் தான் தேவைங்க. ஒரு மீடியம் கட்டு பாலக்கீரை, 1 கப் கோதுமை மாவு, பூரி சுட தேவையான எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இப்போ தேவைக்கேத்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்படி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸில அரைச்சி வச்ச பாலக் பேஸ்ட் இதுல போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்க, பாலக்கீரை போட்ட உடனே நேச்சுரலாவே கலர் எவ்வளவு அழகா வந்துடுச்சு பாருங்க. இப்ப இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விடணும். இப்ப மறுபடியும் கையில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுக்கு நல்லா உருட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மூடி திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க, பிரஸ் பண்ணும் போதே தெரியுது. இப்ப இந்த மாவு கையில எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டி இது பூரி சேர சைஸுக்கு செப்பரேட்டா பால்ஸ டிவைட் பண்ணிக்கோங்க. பூரி ஒட்டாம வர்றதுக்கு 2 சைடும் மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டு நல்லா கையாலே பிரஸ் பண்ணி விடுங்க. இப்ப பூரி கட்டையாலே நல்லா தேய்ச்சி விடுங்க. இது ரொம்ப பெரிய சைஸ் வர வேண்டாம், மீடியம் சைஸ் வந்தா போதும். சப்பாத்தி மாதிரி மெலிசா வரக்கூடாது, கொஞ்சம் கனமா தான் இருக்கணும். அப்பதான் பூரி பொங்கும். இன்னொரு பூரியும் அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம்.
இந்த பாலக்கீரையை பாயில் பண்ண தேவையில்லை. இது அப்படியே பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டாதான் அதுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சேரும். பாயில் பண்ணா அந்த வாட்டர்லயே அதெல்லாம் போயிடும். சோ நல்லா வாஷ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல நம்ம பூரி சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல நம்ம தேய்ச்சி வச்ச பூரிய போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எவ்வளவு அழகா புஸ்ஸு பூரி பொங்குச்சு பாருங்க. இப்ப இது வறுத்தாச்சு. இப்ப இது நம்ம ஒரு சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். நம்ம சுட சுட புஸ்ஸு புஸ்ஸு பூரி ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்தி, டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல். நாமளாவே குழந்தைங்க கிட்ட கீரை சாப்பிட வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்க. ஆனா இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு கொடுங்க. மறக்காம செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.